போனீங்க இல்லையா போன மாசத்துக்கு முதல் மாசம்? என்ன சொல்லி தெரியல வாய்ப்போம். நேரா போக சொல்லுங்க, நேரா போக சொல்லுங்க. சுடல அங்கல்ல போகணும். ஐயோ எடக்கட்டுக்கு போனாங்க. ஜங்ஷன்ல திரும்பணும், அதில் போகுமா? அதில் வண்டி திரும்புமா? அது தலை சூடு இல்லவா? இதால தாண்டா போனது வாகனம். நான் கடைக்கு போய் வரேன், இதால வாகனம் போகுது. இதுல அந்த சந்தியில இருந்து கடைசியா அடிச்சிட்டு வந்தீங்க இல்லையா? இப்படி போயிட்டு இதால கட் பண்ணுவோம். அப்படி நீண்ட நாள் கனவு. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நேற்றைய காணொலியில் வந்து சொல்லியிருப்பேன் பாட்டியில் ரெண்டு விஷயம், அதாவது ரெண்டு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் நான் அடுத்த காணொலியில் சொல்லுவேன்னு சொல்லி இதோ நடந்து கொண்டு இருக்கு. அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழாய் கிணறு வந்து அடிக்கணும். பாட்டிக்கு நிறைய நாளாக நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்தது நாளிலிருந்தே வந்து பாட்டி கேட்டுக்கொண்டு இருந்தது வந்து ஒன்று அந்த ஆட்டுக்கோட்டியில் செஞ்சு தர சொல்லி, அடுத்து வந்து இந்த வீடை செய்து தர சொல்லி, அடுத்து வந்து இந்த தண்ணி பிரச்சனை. வீடு வந்து ஃபஸ்ட்டாக வந்து நார்மலாக செய்து கொடுத்துட்டோம். அண்ட் வந்து அடுத்த பெண்டிங்கில் இருந்தது ஆட்டுக்கோட்டில், அதை தாண்டி வந்து அந்த கிணறு அடிக்கிறது வந்து. அப்போ இன்றைக்கு வந்து என்ன பாட்டி, இன்றைக்கு வந்து பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி வாங்க குழாய் கிணறு வந்து அடிக்க போகிறோம். அப்போ நீண்ட நாள் கனவு வந்து இன்றைக்கி நடக்க போகுது. நீண்ட நாள் கனவு எனக்கு குழாய் கிணறு அடிக்கப்படுது. இதுக்கு உதவி செய்தவங்களுக்கு மிகவும் நன்றியாக நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அதற்கு நினைச்சீங்களா இப்போ இந்த கொஞ்ச நாளில் வந்து அடிச்சிருவோம் அப்படியாவது? அப்படி ஒரு எண்ணம் பேரை மாறல. 4 பேர்லையும் ஃபுல் நம்பிக்கை. நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எந்த நம்பிக்கை என்னண்டா, எப்படியோ என் பேரை மாறி எனக்கு இந்த உதவியை, எவ்வளோ உதவி பள்ளத்தில் நான் இருக்கைக்கே தூக்கி விட்டவங்க இந்த ஒரு உதவியை செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க என்ற தன் ஆர்வத்தோடு தான் இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ உங்களோட புண்ணியத்தாலையும் என் பேரை மாறிட்ட உதவியாலையும் எனக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நாங்கள் போன வீடியோக்கு பிறகு வந்து இந்த வாகனம் எல்லாம் உள்ள கொண்டு வந்ததெல்லாம் உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தாண்டி தான் வந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக வீடியோவில் பாருங்க. பாட்டியில் ஒவ்வொரு கட்ட நகருக்கும் வந்து சந்தோஷப்படுற சொந்தங்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணமாக இருக்க போது. அடுத்து இந்த குழாய் கிணறு வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் செய்கிறோம், அண்ட் வந்து எத்தனை ஆழத்துக்கு அடிக்கிறோம், அண்ட் வந்து தண்ணி வந்ததா இல்லையா என்றது எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக வீடியோவில் பாருங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகாமில் அடிச்சிங்க இல்லையா கிணறு? இப்போ கிட்டத்தில் அடிச்சிட்டு போனீங்க இல்லையா போன மாதத்துக்கு முதல் மாதம்? அது முகாம் தான். அதில் வந்தீங்கன்னா அதில் வந்த அப்போ நாங்கள் வாரம் போகிறோங்க. நீங்கள் அதில் அந்த சந்தைக்கு வாங்க. அந்த வரேன், நான் வீட்டை கூட்டிகிட்டு வரேன். ஓகே, அப்போ இனி பாட்டி வந்து தண்ணி எடுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி எடுக்கண்டாலும் நீங்கள் 4 பேர் வந்தால் தானே பொங்கிட்டு எடுக்கலாம். அப்படியா? முதலாவது தண்ணி எடுக்கிறேன். நிறைய வேலை இருக்குது. முதலாவது இப்போ அடிச்சுட்டு, ஆனால் இன்றைக்கு வந்து 95% வேலை வந்து முடிஞ்சிடும். தண்ணி அடிக்கிற வேலை வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து அது அவங்கள பற்றி தான் சொல்லணும். அதாவது இந்த தண்ணி அடிக்க வர டீம் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த குலைக்கிணறு அடிக்கிற டீமை நேரத்தோடையே சம்டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். என்ன இங்கே பக்கம் அவங்க தான் செய்கிறவங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க சொன்னவங்க தண்ணி அடித்து ஏதாவது ஃபெயிலியர் வருமாட்டா அவங்க இன்னொரு இடத்துல புதுசாக அடிச்சு தருவாங்களாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் நான் அவையை பிடிச்சது. ஆனால் அங்கே நாங்கள் ஒரு வெட்டிகளோடு அடித்து கிட்டத்தட்ட நிறைய இல்லை லோஸ்ட் ஆனது. அவங்கள எப்படின்னு சொல்லிச்சுன்னா அடித்த இடத்துல தண்ணி வரலாட்டி அதில் அரைவாசி காசு ஏதோ அவங்களுக்கு பே பண்ண வேண்டி வருமானு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க அங்கே கொஞ்சம் இந்த மலை பிரச்சனை இஞ்சால தான். ஆனால் இங்கே தண்ணி வருமா? பிரச்சனை இல்லையே மலை. இதுக்குள்ள ஒரு கிணறு அடித்தாங்க, அந்த கிணறும் அப்படி தான். அங்கால ஒரு கிணறு அடித்தாங்க. தண்ணி வந்ததுக்குன்னா மணல், குறுமணல் அப்படின்ட்டு அந்த கடலில் இருக்கும் குறுமணல் மாதிரி அந்த இது மணலாக வரவும் பிறகு அவங்க ஓன் பண்ணி வர சொல்லி பிறகு ஒரு பைப்பு இறக்கி. ஆனால் இப்போ நல்ல தண்ணி. உண்டு. நான் கேட்க மறந்து போனேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு கரண்ட் தேவைப்படுமா? இல்லை தானே? ஜெனரேட்டர் நினைக்கிறேன்.
அதானே. கரண்ட் தேவை இல்லையா? தண்ணி அள்ளி கொடுக்குற ஒரு ஆள் தான் தேவைன்னு சொல்லி சொன்னார். தண்ணி அல்லதான் அவனை பிடிச்சி வச்சிருந்தேன், அவன் எங்கே போனான்னு தெரியலையே. இதுதான் வர பாதை, இந்த பாதையை கண்டுபிடிச்சா வாகனத்தை இதுக்கால வரலாம். இதுக்கத்தான் வாகனம் வரும். இதுதான் வருது. அந்த பாலம் இருக்குல்ல தம்பி, நீங்கள் ஆ இந்த பாலத்தால் திரும்பி வரணும். இங்கே வந்து இதுக்குள்ள வரேன்டா. அந்த இதாலையா வருது? எது ரோட்? இந்த வருதான் ரோட்டு. இதால் என்னென்று கொண்டு வர்றது? கொண்டாடலாமே. வராதுன்றியா வாகனம்? எனக்கு என்ன தெரியாவா? வரும் வரும். உங்களுக்கு பெரிய வாகனம் தானே, சம்டைம் வரும். என்ன வெயில் பாட்டி. அப்போ எப்படி இந்த வெயிலுக்கு நான் தண்ணி எழுவேன்? நானும் வரேன் தானே. உங்கடா களைச்சி எங்கே தண்ணி எடுக்கிற வீடு நீங்கள்? இதுக்கு தான் இப்போ எடுக்கிறது. முன்ன அந்த குழா கிணத்துக்கெல்லாம் அடிக்க போகணும், நீங்கள் வந்த மூட்டத்துக்கு. ஓ, அவட தங்கி அடிக்க போனோம். இப்போ அங்கேருந்து இதுக்கு தான் வந்து அடுக்கணும். இதுக்கு நல்லா இருக்கு உண்மையை. இந்த ஏரியாவை வந்து அதை வர காட்டுறேன். இது உண்மையில வந்து நான் சின்னல வளரைக்குள்ள எங்கட ஏரியா அப்படி இருந்ததோ அப்படி இருக்கு. அந்த பழைய ஞாபகம் வர மாதிரி இருக்குது பார்த்தா. இவங்கெல்லாம் இப்போ இங்கெல்லாம் கரண்ட் இருக்கா? ஓ, எல்லாருக்கும் இருக்கு. இப்போ எனக்கு மட்டும்தான் இல்லை இதுக்குள்ள. இதுலேருந்தே நீங்கள் வந்து நிறைய கேப்பிட்டு தாங்களா தனி இருக்கு. இதெல்லாம் இரவல் காணி, மோலாலிமார் வீட்டு காணி. சரியா? அப்போ இதுக்கு பாம்பு புத்தோண்டு எப்படி இருக்கு வேண்டியது? இதெல்லாம் உடைக்கிற இல்லையா? இதில் வருமா வண்டி? வரும் தானே. மேலே இது தட்டுமா என்னண்டு தெரியும். இது எங்கே அவங்கள அடித்தவங்க நேரத்தோட? நேரத்தோட அதுக்குள்ள அடித்தாங்க இங்கே அந்த வீட்டுக்கு. இதால் தான் போய் 2 வீட்டுக்கு அடித்தவங்க. வராதா? அம்மா என்ன நடக்கணும்? இந்த வருதா? இதால் தாண்டா போனது வாகனம். நான் கடைக்கு போய் வரேன், இதால் வாகனம் போகுது. இதில் விளத்திட்டு வீட்டை போகிறேன். எப்படி இருக்கு பரவாயில்ல. அம்மா எப்படி இருக்கு களைப்பு? நல்லா தான் இருக்கு. வாக்கிங் போக அதான் கேட்குறேன். அப்போ நான் இங்கேருந்து சந்தையில் போய் சாமான் வாங்கணும்னா எப்படி வாங்குறது? எந்த சந்தைக்கு போகிறீங்க? இப்போ எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் அப்படியே சந்தி பக்கம் போவோம். சிவா இதாலே வந்து இந்த இந்த வாகனம் இதால் தான் வந்ததுங்கிறேன். நான் திருப்பி வரட்டும். அங்கே போகணும் சந்தைக்கடே. தலையை தொட்டு பாருங்க கொஞ்சம் எப்படி சூடாக இருக்கு. அது தலை சூடு இல்லைவா? ஒன்றாறு இந்த என்ன தலையில் தொப்பி வைக்காமல் வர சொன்னது. தொப்பி வைக்கிறதா? தொப்பி வாங்கி தானே விடணும். நீ சொல்லியிருக்க, நான் வாங்கி தந்திருப்பேன். அவங்க கோல் அடிப்புமா இதில் வச்சு? இந்த லொக்கடு பாருங்க என் வீட்டில் நிற்காங்களே இல்லையா? அதால் எந்த வீட்டுக்காணி வீட்டு வாசலால் பெரிய அதில் வரையில் அது வாகனம் பெருசு, கீழே 35 ரூபா. அதை ஒரு பொடியை லொரி எடுத்துருக்குறாங்க. அந்த லொரிக்கு அவள் அதில் அந்த இது போட்டது. இப்போ இது எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்து? ஆமாம், இதால் தானே நான் பள்ளிக்கூடத்துக்கு அவனை கூட்டி கொண்டு போகிறது. தெரியுமா? அவனை தூக்குடா சிவா. நான் ஹலோ ஓமண்ணா, எங்கே நிற்கிங்க? அட லூசனுங்க. சுடலை தாண்டி வரணுமா? நான் அந்த ரோட்டுக்கு வந்து வர்றேன் மேலுக்கு. நீங்கள் நேரத்தோட ஒரு இடத்துல அந்த இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னுக்கு அடிச்சு அந்த டீம் ஒருத்தர் மாதிரி இல்லையா உங்களோட? நான் லொக்கேஷன் போட இதானே காட்டி அந்த மெயின் ரோட்டில் வந்து வர உங்களுக்கு போகிறேன். நாங்கள் அந்த ரோட்டில் வரை நிற்கிறோம். இப்போ இங்கே தாண்டி போயிட்டு சுடலை இருக்கிறாரு வந்து. இது எங்கே இருக்குது சுடலை? சுடலை அங்கெல்லாம் போகணும். ஐயோ இடக்கட்டுக்கு போனாங்க. சுடலை எங்கே? அது சுடலை இதால் போய் அங்கே போகணும் மேடம். இந்த ரோட்ல இருக்கு சுடலை. இப்போ அவங்க எந்த பக்கம் மறைச்சு? அவங்க சுடலை கிட்ட நிற்காங்களா? தெற்கு பக்கமாக வர சொல்லுங்க. சுடலை ரோட்டுக்கு தான் கொடுக்குங்க. அதைங்க ஐயோ, அந்த வேத சுடலை கிட்டியா பாருங்க. அந்த வாய்க்கால் ரோட்டால நின்றுக்கு மாறாரா? வர சொல்ல. வாங்க வாங்க. அந்த வாய்க்கால் அந்த வாய்க்கால் போகிற ரோட்டால நேராக வாரீங்களா? இப்போ
அந்த ரோட்டால் வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அந்த வாய்க்கால் ரோட்டாலே வாங்க. உங்களை பார்க்க நாங்க எதுக்க வந்தோன்றிருக்கோம், வாங்க. கட் பண்ணியாச்சு போன. ஏன் கட் பண்ணீங்க? 2 பேரும் படுத்துறோம் பாட கடவுளே. இது மெயின் ரோடு, இதாலங்க நம்ம கடந்து போகிறோம். இதில் போகிறோம் நம்மளா? இதெல்லாம் நீங்க போனதே இல்லை. ஆ இதுங்க இவ்வளோ வெயில் ஆகுது. இன்னைக்கு நானும் சமைச்ச பாடு இல்லை போ. அங்க கூட்டிட்டு போறதுலயே டைம் சரியா இருக்கு. ஓ அவசரப்பட்டு இந்த சில முடிவுகள் அவசரப்பட்டு இப்படிதான் பேசாம தான் வண்டி எடுத்து வந்திருக்கல. அதுக்காக அப்பயும் சொல்கிறோம் பாட்டி அங்கே வைக்கல் வண்டி எடுக்கிறான்டா, நீ திருப்பி ரோட்டுக்கு போயிடலாமா? நடந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுங்க. இது இந்த ரோடு இதாலே நாங்கள் இப்போ வாடுறது உங்களோட வீடு. வீட்டை வாராந்தா நீங்கள் இந்த அதால திரும்பி இப்படியே வந்தா வீட்டில் இதால விட்டு அந்த லொகேஷன் சரியா சொல்லுங்க. இப்போ எந்த ரோட்டால் வெட்டணும் சொல்லுங்க. இந்த இதுக்குல மேலே ரோட். ஐயோ இது வாய்க்கால் ரோடு இல்லையே பாட்டி, வாய்க்கால் ரோடு எங்கே இருக்கு? வாய்க்கால் ரோட்டுக்கு தாண்டா தம்பி இந்த ரோட்டு போகுது. இந்த வார் கீ பக்கமாக திரும்ப பார்ப்போம். இதால் வராதா? இதால தான் வாகனம் வந்தது. சரி, அவங்கள அந்த வாய்க்கால் ரோட்டில் வராங்களாம். அதில் எந்த பக்கம் திரும்பி வர சொல்லணும்? இந்த பக்கம் திரும்பி வர சொல்லணும். தெற்கு பக்கமாக திரும்பி வர சொல்லு. நிறைய தெற்கு இருக்கு. ஜிஎஸ் ஆஃபீஸால திரும்பி தெற்கு பக்கமாக வர சொல்லு. இப்போ நாங்கள் வந்து அந்த மெயின்ல இருந்து உள்ள கறி இப்படி வந்து வாய்க்கால் பக்கம் இப்படி அந்த சேர்ச் பக்கம் திரும்பி இப்படி வருவோம் இல்லோ, அதால வந்து திரும்ப இந்த ரோட்டுக்கு அப்படி திரும்புற. அதில் இருக்கு சந்தி. இங்கே வா, நான் காட்டுறேன். அந்த வாய்க்கால் ரோட்டு கிட்ட நின்றாங்கன்னா அதில் கையை காட்டி வர வைக்கிறான். எத்தனை மைல் தூரம் வந்துட்டோம் இப்போ. வாய்க்காலுக்கு எவ்வளோ தூரம் போகணும் இன்னும்? இந்த பாறை தெரியுதே, அதான் வாய்க்கால். இப்போ இதால் அந்த வண்டி போனால் தெரியுமா நமக்கு? ஓ இது உங்களை விட்டு எவ்வளோ தூரம் போகணும்? இப்போ அதால் மெயினால் நடந்து வரேன். அப்படி போகணும், அதால் போகலாம், கிட்ட தான். அது கிட்டே அப்போ இதால் என்னண்டா அவங்கள இப்போ கூட்டிகிட்டு வர? இதால் வந்து திருப்பி அதால் அங்கால முன்னுக்கு போய் நான் மறுத்தி கொண்டு போவோம். இல்லாட்டி அவங்களோட வாகனத்தை முன்னுக்கு. என்னடா அவங்க எங்கே அடித்தவங்கன்னு சொல்கிறேன். எங்கே அவங்களுக்கு வந்தவங்கள ஒருத்தரையும் தெரியாதா? என்ன பிரச்சனை? பஸ் வர இல்லை, இன்றைக்கு தான் பஸ் வர. அவங்க லேபர் டீம் தான் வந்தாங்க, அது அவங்க லீவாக பண்ணலாம் சொன்னாங்க. இன்னும் மனுஷன்டாப்பா. இந்த உலகமெங்கும் கொலவட்ட தெரிகிற மரத்தில் எரிஞ்ச வருதுல நிற்கிது நல்ல கொலை. என்னடாவா புது லைக் ஆகுறாங்க. இன்னைக்கு இதுக்குள்ள தான் ஒரு செத்த விட்ட போனாங்க. இது என்னது? பயிர் செஞ்சிருக்காங்க. கரும்பா? கரும்பு அடை விளாம்பழம் பொறுக்கி வச்சேன்டா அவங்களுக்கு. அதை அங்கே கதிரையிலே இப்போ எங்கே இருக்குது நம்மளோட வீடுதா? இதுக்குள்ள போனால் வீடா? இங்கால போகணும். இதுக்குள்ளே போனால் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் அடி வாங்குவோம் 3 பேரும். குண்டப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு குறையட்டும். ஏண்டா குண்டப்பா? ரொம்ப ஒரு பிரச்சனை இந்த வெயிலில் உங்களோட வீட்டை வச்சு நேரம் சார் நொங்கு பாரு. அம்மா நொங்கு இருக்கு நம்ம மரத்தில், அங்கே நிற்கிது அந்த பின்னுக்குள்ள மரத்தில். எவ்வளோ நொங்குடாப்பா? வெட்ட மாட்டேங்கிறாடே, அந்த பொடியனை பிடிச்சிருக்க வெட்டி இருக்கலாம். இதெல்லாம் வந்து நொங்கு குடிக்கிறது முக்கியம். இது வாய்க்கால விரும்புதானா ரோட்டு? அந்த இடம் இருக்கு ஜங்ஷன், அந்த சந்தி. இப்போ நம்ம அங்கே போய் திரும்ப இதால் வரணுமா? இதால் வராட்டி அதால் போகலாம். அவங்க வரதாட்டிங்க என்னாலுக்கு நிற்போம். வேறு என்ன செய்யுது? உங்களை பிடிச்சி வண்டியில் ஏற்றி விடுவோம். யாரை எண்ணிய நான் அவங்களோட வண்டியில் இருக்க மாட்டேன். வண்டி வருதா? இருந்தா ஐயோ பாட்டில மூத்திர சிரிப்பே வண்டியை கண்டுதா? வண்டி கண்டா சரி, அந்த ரோட்டால கொண்டு போயிட்டே சரி. அதை விட அந்த இப்போ நம்ம அந்த ரோட்டால தானே போகுது. எனக்கு அதால் போகலான்ட்டு பாட்டி சொல்கிறா. எனக்கு தெரியல, பாப்போம். இப்படி போயிட்டு இதால கட் பண்ணுவோம். அப்படி
நான் சும்மா இப்படி நடந்து வந்தேன் இது இல்லை நீங்கள் இருங்க. இந்த வண்டி போகும்ன்றதா எனக்கு தெரியல. அன்பு குழாய்க்குள்ள போகுது. எனக்கு தெரியா பாப்பேன். நான் சிவாவுக்கு பின்னுக்கு உங்களுக்கு பின்னுக்கு ஓடி வரைக்கிறது. ஆனால் அங்கால லேசு என்ன அங்கால போகிறது லேசாக இருக்கும். என்னண்டு இந்த பாதையை தாண்டிட்டோம்னா அங்கால ஆசை முள்ளமா மட்டுக்கு மட்டும் போகும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பேத்து தான் போகும். நிறைய கந்தையில பேத்து போகும். ஆறுதலாக போகட்டுமே, அவசரம் இல்லை, ஆறுதலாக போகட்டும். இந்த ரூட் மட்டும் தானே இதுல போறது? ஓ ஓ இது மட்டும்தான், வேற ரூட்டே இல்லையா? இல்லை ஹெலியில கொண்டு வந்த ஒன்று போல அப்படின்ட்டு. இந்த பாருங்க முன்னுக்கு போகிறவன் எப்படி திருப்பு. நான் இது நல்ல பெரிய இடம், திருப்பலாம். அங்கங்க திருப்பு. அம்மா என்னண்டா என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டியில் வீட்டை போகிறதுக்கு அந்த மெயினால வரையில இந்த வண்டி தொண்டரவும் போகாது. உள் ரோட்டு இது மட்டும் தான் இருக்குன்னு சொன்னோம் பாட்டி. ஆனால் இதால் போகும்ன்றது டவுட். ஏன்னா இந்த ரோட்டுக்கே மட்டும் இருக்குது. அது என்ன சொல்லி தெரியல. வா காய்ப்போம். நேராக போக சொல்லுங்க, நேராக போக சொல்லுங்க. பாலமே உடஞ்சிருக்கும், அதில் போயிருக்கு. இதால போகுமாண்ணே? இதால போய் இப்படி ஒரு ஜங்ஷன்ல இதால போய் இப்படி ஒரு ஜங்ஷன்ல திரும்பணும். அதால போகுமா? அதில் வண்டி திரும்புமா? இப்படி நீங்க இதால போனீங்களா நேரத்தோட? இதால அடிச்சீங்களா? இதுல போயிட்டு அப்படியே நீங்க இந்த பக்கம் திரும்பினீங்களா? இப்படி நீங்க நீங்க இந்த பக்கம் திரும்பினீங்களா? இது வந்து இந்தியால பக்கம் திரும்பணும். இந்த பக்கம் திரும்பினா சரி. ஓ அங்கால பக்கம் அப்படி ஃபுல் பட்டு. ஓ நான் இதால சும்மா நடந்து வந்தேன். பாட்டி பாட்டி பாதை இல்ல, அந்த சந்தியில இருந்து கடைசியா அடிச்சிட்டு வந்தீங்க இல்லையா, அதுல இருந்து அங்கால பக்கமே திரும்புங்க. அங்கால மேற்கு பக்கமா நீங்க போகல? அவரு இல்ல நான் போகல. சரி அப்ப நீங்க முன்னுக்கு போறோம். ஏன் இன்னைய பாருங்க, நாங்க ஓட மாட்டேல. வாங்க ஓடிவாங்க. கமான். பாட்டி ஓடத்த பார்த்தியா? அம்மா அது கூட கால் வலிக்குதுடா. இல்ல நீ அதான் சொன்ன நகருங்க வெளியே காட்டுறான். அவங்களுக்கு பக்கத்துல போய் என்ன இருக்கு சொல்றேன். எப்படி அதான் வயலாண்டு நீங்க இன்னும் 25 வயதாண்டு நினைப்போம் உங்களுக்கு. அது எனக்கு பிடிக்காது. திரும்ப சென்டிமெண்ட் ஆரம்பிக்க வரீங்களோ? அம்மா பிரசாந்த் ஏறி காட்டி போறேன். நான் பாட்டியில் வீடியோ எடுத்து வரேன். வீடு கொஞ்சம் தூரம் ஓடுவோம்ல, நானே வந்துடுவேன். நம்மளுக்கு பின்னுக்கு வேலி விரிக்க தேவை. நீங்கள் வழியால் வச்சு அவங்கள உள்ள கொண்டு வாங்க. அப்படி வேலி விரிக்கணுமாட்டா சரி எத்தாது. அதுதான் எல்லாத்துக்கும் ரெடியாக வந்தேன் நான். அப்படின்னு லேட் ஆக மாட்டேன் தெரிஞ்சு. மிஷினை வளவுக்குள்ள மிஷினை பக்கத்தில் வச்சு அடிக்க மாட்டான். கொஞ்சம் வழியில் கிடந்தாலும் பரவாயில்ல. அது பிறகு போடலாம் தானே. 2-3 கம்பி எடுத்தோம்டா சரிதானே. என்ன கட்டை கிளப்ப தான் வேணும். ஓ எனக்கு அதுலேருந்து நான் சந்தோஷமாக இருக்குது. இல்லைன்னா தான் அங்கே நடக்குது. ரெண்டு எடுங்க எனக்கு ஓகே. இன்றைக்கு ஒர்க் அவுட் பண்ண தான். இதானே ஜங்ஷனு? அதான் அந்த இது தானே. உண்மைதான்டாப்பா. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு வந்து
3 வருஷமா வாட்டி இருக்கும். ஓ 3 வருஷத்து ஞாபகம் இது. 3 வருஷத்துக்கு பிறகு இந்த இதான் முதல்ல அடிக்கிறோம். கரண்ட் எடுத்து கொடுக்க உண்மையிலேயே கரண்ட் தான் தெரியல என்ன செய்யறேன்னு சொல்லி. ஒரு விளக்கம் சொன்னது என்னது குளக்கட்டு பக்கம் ரால் பண்ண ஏதோ பிரைவேட் கம்பெனியால இல்லை அதை இப்போ ஒரு கதை என்னண்டா இந்த இது யானை வேலி போட போகிறாங்களாம். ஆனால் எல்லாம் ஊண்டி கிடக்கு. அதுக்கு கரண்ட் கொடுத்தா நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம் தானே. கட்டவை போயிட்டுன்னு சொன்னால் நம்ம டிரெக்ட் அதில் இருந்து எடுக்க. இப்போ நான் என்னண்டா ஏன் அந்தரப்படுவானே. இவங்க இந்த பக்கம் போனவங்க இந்த பக்கம் போகணும். இது நமக்கு இப்படி போகணும். ஐயோ இதான் நெருக்கமாக கிடக்கு. இந்த பக்கம் அதான் நானும் பார்க்க திருப்பி இதால இது சிலையேட்டுக்கான போகுமா தெரியும் எனக்கு. இல்லை மேலே காடு தானே திரும்ப போகுமா. இங்கெல்லாம் இப்போ ஃபுல்லாக 10 தான் நினைக்கிறது பிக்கலாம். இது சும்மா மரம் தான். இவ்வளவுதான் இது அங்கால ஃபுல்லாக வெட்ட இவ்வளவுதான் இது. அது அங்கால அப்படியே ஃபுல்லாக அப்படியே வெட்டையால போக வேண்டியது ஃபுல்லாக அந்த திறந்த இது மாதிரி இருக்குது. இவ்வளவுதான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதால் போய் இப்படி திரும்ப வந்து இதுக்கால அந்த பக்கம் போகணும். அதால வரைக்குள்ள அது பக்கத்தில். ஆனால் வந்து அதை உள்ள குறைச்சி பண்ணி வரையில பிடிக்க நினைக்கிறேன் சைடு. வா தள்ளி நிப்போம். வரும் அது வருமாடா. இதுக்குள்ள தான் அவனுங்க எடுத்து அவனுங்க நம்மள்கிட்ட ஏமாத்துறானுங்க. ஏமாத்துல அந்த பக்கத்தில் போனவங்க தானே இந்த பக்கம் புதுசாக வராங்க. அதுலேருந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் அந்த இதுக்குள்ள அந்த கிடங்குக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்தானுங்கண்டா சரி. அது கிடங்கு வராது. இந்த தண்ணி வந்து அரைச்சிட்டு இல்லை ஒன்றில் ஏற்றி ஒன்றில் இறக்கி எடுக்கலாம் தானே. என்ன பொறுத்துட்ட வருது போதுமான அளவு தான். என்னென்னா அந்த மரங்கள் கொஞ்சம் வளர்ந்து நிற்கிறதால தான் பிரச்சனையாக கிடக்கு. அவ்வளோ மற்றபடி இல்லை. வெற்றி சரி. முதலாவது மிஷின் வந்துட்டு 2வது வாரம் தான் இப்போ பிரச்சனை. அடுத்த ஒரு பள்ளம் அதை எடுத்து கொடுத்து வரப்பீங்களா. இந்த பள்ளம் தான் கொஞ்சம் பிரச்சனையான பள்ளம். 1.5 ஏற்றலாம் நினைக்கிறேன். இந்த பக்கத்தால் வரலாம் அவனு. ஒரு டயர் ஏற்றி ஒரு டயர் இறக்கி வரலாம் தானே. சரியான சிக்கலான ரோட். அதான் பிரச்சனை. பாட்டியில் வீட்டு போகிறது என்னத்துக்கு எல்லாத்தையும் வந்து வீடியோவில் காட்டுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடைகள்லாம் தாண்டி உண்மையிலே நார்மலாக ஜோசிப்பீங்கள் ஒரு இடத்துக்கு போகிற வாரேன்னு சொல்லி சொன்னால் இப்படி அடித்து பிடிச்சிடான்னா நம்ம மேலே இதை பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு. பொறுத்து நீங்கள் ஓ மை காட். இதை காட்டியது கொஞ்சம் பெருசு. அங்கால பிரச்சனை இல்லை.
என்னது வெட்டணுமா? வெயிட் தானே அதுல கீழே விளைவிட்டு தூக்கும் இங்க கருப்பு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இதை வெட்டி நம்ம இதால எடுக்கும். என்னவா அதை எடுப்போம் பாருங்க. அது வெயிட் தானே. மம்பட்டியாதாம்மா. ஓ மம்பட்டி மம்பட்டி இப்ப வீட்டில் கிடக்கு. அழகாங்க மம்பட்டி. பக்கத்துல இல்லையோ? பக்கத்துல வாங்கிதான். இதை விட அதாவது இந்த லொரியை விட இந்த லொரி கொஞ்சம் பெரிய லொரி. அதான் உண்மையாக வந்து உள்ள எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுது. எடுக்க அந்த கிளை இது கண்ணாடியில் ஊற்ற போகுதா? அதை பாருங்க. சரியா மட்டுக்கு மட்டும் வருது. ஓகே பின்னுக்கும் நல்ல உயரமானது இருக்கு. வா எப்படி ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா செட்டியான நெருக்கம். அதாவது அந்த ஒரு சின்ன இது மட்டும்தான். அதை தாண்டிஞ்சால ஒரு பெரிய பள்ளம். ஸோ ரெண்டையும் தாண்டிட்டா பாட்டிகிட்ட வீட்டை வந்து போயிடலாம். என்ன பாட்டி பார்த்தீங்களா அப்படி என்று சொல்லி. சரி முக்கியமான ஒரு இடத்தை தாண்டியாச்சு. ரெண்டாவது இடத்தை தாண்டினா சரி. இது வந்து சரியா பள்ளம். நான் சொல்கிறேன் ஒரு டயர் ஏற்றி ஒரு டயர் இறக்கி வாங்கன்னு சொல்லி. ஆனால் பின்னால் பாரம் இருக்குல்ல, ஒரு டயர் கழிச்சா தூக்கி விட்டுருவோம். சரிச்சு விட்டுருவோம். இதுக்கு ஆமாம் இது நல்ல மண். தெரியும் அவன் போன தண்ணி போய் சரிஞ்சிருக்கு போன.
என்ன பார்க்கலாம் அதெல்லாம் வரையில பாய்க்கால தாண்டி தான் வரும். கொஞ்சம் கட்டி விட்டோம். உங்களோட வீட்டு முன்னதே சொல்றா அங்க இல்லையா அந்த இது எங்க இருக்கு அது வரையில ஒரு எதை சொல்றா இந்த ஒழுங்கயா ஆறாம் பள்ளி ஆ இஞ்சால சரிச்சு ஓட்டி எடுக்கலாம் அவங்க அப்பதான் மட்டும் லோட்டோட வச்சு இப்படி வரதான் கொஞ்சம் மேலே பெரிய பிரச்சனை. சரி அப்படியே வரட்டும் அப்படியே வரட்டும் அப்படியே வரட்டும். ஓகே டன். ஒரு லோரி வந்துட்டு அதானே அந்த கொட்டி தானே அந்த ஓ அம்மா நிறைய போராட்டத்துக்கு மத்தியில் வந்து ஒரு வந்துட்டோம் பாட்டியோட வீட்டுக்கு கிட்ட.